அன்பர்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். அஞ்சறை பெட்டியை கொண்டு உடலில் உள்ள நச்சுக்களை நீக்குவது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த பதிவு. நச்சு நீக்க சிகிச்சை. பொதுவாக உடலில் அன்றாடம் நச்சுக்கள் சேர்ந்து கொண்டே இருக்கும், உள்ளும் சரி புறமும் சரி. அப்போது அந்த உள்ளும் புறமும் இருக்கக்கூடிய அந்த நச்சுக்களை நீக்குவதற்கான அடிப்படை வழிமுறைகள் அஞ்சறை பெட்டியை கொண்டு, அதுதான் இந்த பதிவுங்க. பொதுவாக உடலில் உள்ள கழிவுகளை நீக்கக்கூடிய வேலையை முதல் தரமாக செய்வது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிறுநீரகம். அப்போ அந்த சிறுநீரகம்ங்கிறது உடலில் உள்ள நீர்பூதத்தினுடைய வெளிப்பாடு, அதாவது உடலில் உள்ள நீர்பூதத்தினுடைய உறுப்பு. அப்போ அந்த சிறுநீரகம் தான் நீர் வாயிலாக உடலில் உள்ள அடிப்படை கழிவுகள் அனைத்தையும் நீக்குகிறது. அதற்கு அடுத்தபடியாக பெருகுடல். அனைத்திற்கும் மேலாக உடம்புல இயல்பாகவே டீடாக்சிஃபிகேஷன் அப்படிங்கிற செயலை செய்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லீரல். அப்போ இது மூன்றையுமே பலப்படுத்தக்கூடிய ஒரு மருத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினமும் காலை மாலை ஆகிய 2 வேளைகளில் சீரகம், அதாவது 1 பங்கு சீரகம் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதில் அரை பங்கு சோம்பு இவ்வாறாக எடுத்துக்கொண்டு, இப்போ அதுக்கு அந்த அளவு எப்படி நிர்ணயிக்கணும் அப்படின்னா, உங்கள் உடலுக்கான அளவு உங்கள் உள்ளங்கை, இந்த உள்ளங்கையில் உள்ள இந்த பள்ளம் நிறைய நீங்கள் சீரகம் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த உள்ளத்தில் இந்த உள்ளங்கை அளவில் பாதி அளவு நீங்கள் சோம்பு எடுத்துக்கொள்ளுங்க. இவ்வாறாக நீங்கள் இதை நீரில் போட்டு நன்கு கொதிக்க வைத்து அந்த தண்ணீரை பருகணும். எப்படி கொதிக்க வைக்கணும் அப்படின்னா, 2 டம்ளர் தண்ணீர் கொதிக்க வச்சு அதில் இந்த சீரகம் சோம்பை போட்டு நன்கு அந்த கொதித்த அந்த நிறம் மாறியவுடன் அந்த நீரை இறக்கிடணும். எப்போ இறக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அந்த தண்ணீருடைய அளவு, அந்த அளவு பாதியாக, அந்த 2 டம்ளர் தண்ணீருங்கிறது ஒரு டம்ளராக சுண்டணும். அவ்வாறாக சுண்டிய பிறகு அதை எடுத்துக்கொள்ளுங்கள். அதை இளம் சூடாக பருகுங்கள். பருகிறதுக்கு முன்னாடி அதில் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன் அதில் கலந்து கொள்ளுங்க. ஒரே ஒரு சிட்டிகை இந்துப்பு அதில் சேர்த்துக்கொள்ளுங்க. இந்த பானத்தை நீங்கள் பருகிட்டு வர்றீங்க அப்படின்னா சிறப்பாக உடலில் உள்ள நச்சுக்கள் நீங்கும். உடலில் அதிகமான சோர்வு சூடு இருப்பவர்கள் இது கூட ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை பிழிந்து கொள்ளலாம். இது உடலில் உள்ள நச்சுக்களை நீக்குவதற்கான மிக எளிமையான மருத்துவம். அதுபோக உடலில் உள்ள உஷ்ணம், இந்த உஷ்ணம்ங்கிறது மிகப்பெரிய கழிவு உடம்புல. அப்போ அந்த உடல் உஷ்ணத்தை நீக்குவதற்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெந்தயத்தை தண்ணீரில் ஊற வைத்து அந்த வெந்தயம் ஊறிய தண்ணீரை எடுத்து அதை வைத்து நன்கு முகத்தையும் கண்களையும் கழுவிக்கொள்ளுங்க. அந்த ஊறிய வெந்தயத்தை எடுத்து அரைத்து அந்த பசையை தொப்புள் பகுதி, தொப்புளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய முதுகு பகுதி, உச்சந்தலை, 2 கண்கள், 2 காது மடல்கள், இங்கே அந்த மூக்குடைய இந்த 2 ஓரங்கள், இதிலெல்லாம் தடவிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த உடலுடைய உஷ்ணம் நன்றாகவே நீங்கும். 2 உள்ளங்கை 2 உள்ளங்கால்களையும் தடவிக்கொள்ளலாம். தடவிட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை கழுவிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த உடலில் உள்ள உஷ்ண கழிவுகள் எதுவாக இருந்தாலும் நீங்கிவிடும். இனி அடுத்து இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. 5 இதில் சீர்படுத்த முடியும். உடலில் உள்ள வாதம், பித்தம், கபம் இதையும் இந்த அஞ்சறை பெட்டியை கொண்டே நீங்கள் குணப்படுத்த முடியும். வாதம், பித்தம், கபம் இது 3ம் சரியான அளவில் இருக்கிற வரைக்கும் உடலில் நோய் இல்லை. ஆனால் இதுவே இதில் மாற்றம் ஏற்படுகிறது. வாதமோ பித்தமோ கபமோ கூடிவிட்டாலோ குறைந்து விட்டாலோ உடலில் நோய். அப்போது இது எப்படி இது மாறினா எப்படி கண்டுபிடிக்கிறது, கண்டுபிடிச்சிட்டா அதை எப்படி நாம சரி செய்யறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த அஞ்சறை பெட்டி மருத்துவம் வகுப்பில் நீங்கள் பார்க்கறதுக்கு இருக்கிறீங்க. அவசியம் அனைவரும் கலந்து கொண்டு இந்த வகுப்பில் உள்ள அந்த மருத்துவ ஞானத்தை பெற்றுக்கொண்டு, வீட்டுக்கு ஒரு மருத்துவர், ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு பாரம்பரிய மருத்துவர் இங்கு தேவை. ஆக அந்த வீட்டுக்கு ஒரு பாரம்பரிய மருத்துவரை உருவாக்கி தாருங்கள் என்று அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மிக்க நன்றி.